வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, ஒரு கவர்மெண்ட் டிவி ஸ்டாண்ட்பைல இருக்குது, ஆனால் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அதாவது பவர் சப்ளைலாம் சரியாகவே இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனாலும் டிவி ஆன் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த ப்ராப்ளத்தை காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா போர்டோட பேக் சைடு பாருங்கள், இந்த பவர் இண்டிகேட்டர்லாம் எரியுது. ஆன் பண்ணால் ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் ஆன் ஆகலை. அதாவது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இதுதான் ஃபால்ட்டு. இது எப்படி மல்டிமீட்டரோட யூஸ் எதுவும் இல்லாமல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சிங் டிரான்சிஸ்டர் இருக்கிற இடத்தெல்லாம் ஹீட்டுக்கு வெந்து போயிருக்கு. இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இதை ட்ரை சால்ட்ரிங் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த ஹோல்ஸ்லாம் தெரியுதுங்க பாருங்கள். அப்படியே ட்ரையாக இருந்து பாருங்க, நல்லா தெரியுது பாருங்கள். இதை ரெடி பண்ணோம். அப்புறம் டாப் சைடு காட்டுறோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபில்ட்ரு உப்பி போயிருக்கு. கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உப்பி போயிடுச்சுனாவே கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட்டு. அதில் இதுக்கு நம்ம மல்டிமீட்டரை வச்சு டெஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, அதுக்கு கேரண்டியாக போயிடுச்சு. அது 3ஐயும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கூட ரீசனாக இருக்கும். இதுவும் இந்த ட்ரை சால்ட்ரிங்கும் ரீசனாக இருக்கும். அதை ரெடி பண்ணி பார்க்கலாம். ரெடியானா ஓகே, இல்லைன்னா அடுத்த ப்ராசஸ் போகலாம். இப்போ இந்த ஃபில்டர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது வெறும் 2 பின்னுங்கிறதுனால ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு விக்கு வச்சு எடுக்கலாம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பிளேடில் சுரண்டிட்டு நல்லா சால்ட்ரிங் வச்சுக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சால்ட்ரிங் வைக்கிற டிப்ஸும் இங்கே சொல்ல போகிறேன். முதல்ல இந்த ஃபில்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1025 ஃபில்ட்ரு, இதுவும் 1025 ஃபில்ட்ரு. என்னென்ன பார்த்தீங்கன்னா 10160 ஃபில்ட்ரு. எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஹோல்ஸ் சரி பண்ணிக்கலாம் விக்கு வச்சு. பார்த்தீங்கன்னா இந்த 3 கெப்பாசிட்டருமே கம்ப்ளைண்ட்டு ஃபுல்லாக உப்பி போயிடுச்சு. இதை நம்ம மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அவசியமே இல்லை. எடுத்து போட்டு புதுசாக எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா 1025ல் 2ம் 22/160 ஒன்றும் எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல எப்படி ட்ரை சால்ட்ரிங் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறேன். நல்லா ஷார்ப்பான ஒரு பிளேட் எடுத்தாங்க. அதுக்குன்னு ஃபுல்லாக ஷார்ப்பாலாம் இருக்கக்கூடாது, லைட்டாக இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துங்களாம் நல்லா சுரண்டி விட்டுக்கணும். அப்படியே சால்ட்ரிங் வச்சோம்னா அது சரியாக ஒட்டாது. பார்க்கறதுக்கு அழகாக மொட்டையாக இருக்கும், ஆனால் உள்ளே நல்லா ஒட்டி இருக்காது. அதனால் பிளேடில் கண்டிப்பாக இந்த மாதிரி சுரண்டிட்டு பேஸ்ட்டு தடவிக்கணும். பேஸ்ட்டு தடவிட்டு சால்ட்ரிங் டிப்பு நம்ம சால்ட்ரிங் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு ஒரு செகண்டு கழித்து தான் சால்ட்ரிங் ஈயத்தை வைக்கணும். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டிப்பை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடுப்புக்கு ஈயத்தை வைக்கக்கூடாது, டிப்பு தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். டிப்பு வச்சு ஒரு செகண்டு ஹீட் ஆனதுக்கு பிறகு தான் ஈயம் வைக்கணும். அப்போ தான் நல்லா ஓட்டும் பாருங்கள். அதான் பாருங்கள், ட்ரை சால்ட்ரிங் இருக்கிறதுலாம் பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வருது பாருங்கள். வைக்கும்போது ஹோல்ஸ் மாதிரி வந்துட்டு அப்புறம் தான் ஓட்டும் பாருங்கள். ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது, அதனால் அந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி வருது. இந்த மாதிரி தான் சால்ட்ரிங் வைக்கணும். சால்ட்ரிங் வைக்கிறப்ப டிப்பை வச்சுட்டு ஒரு செகண்டு கழிச்சு தான் ஈயத்தை வைக்கணும். அப்போ தான் சரியாக ஒட்டும். ஒரு செகண்டுங்கிறது 2 செகண்டாக கூட வச்சுக்கலாம். ஹீட் ஆனால் தான் நல்லா ஒட்டும். சால்ட்ரிங் எல்லா இடத்துலையும் வச்சுட்டேன். அடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சிங் டிரான்சிஸ்டர் இருக்கிற இடத்துல தான் அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகுது. மேக்ஸிமம் இந்த மாடல் போர்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வரும். அது இது மாதிரி தான் ட்ரை சால்ட்ரிங் வச்சு ரெடி பண்ணணும். இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் இப்போ வந்து ஸ்டாண்ட் மேலேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, டிவி ஆன் ஆகிடுச்சு. நம்ம இந்த இடத்துல எங்கேயுமே மல்டிமீட்டர் யூஸ் பண்ணல. இது எல்லா டிவியும் இந்த மாதிரி ரெடி பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஃபில்ட்ரு மட்டும் விட்டிருந்தா, ட்ரை சால்ட்ரிங் இருந்தால் மல்டிமீட்டர் யூஸ் இல்லாமல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.